அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தினமொரு தேர்வு 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திரிகடகத்தினுடைய ஆசிரியர். முதல் கேள்வி, திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், கபிலர், கனிமேதாவியார், திருவள்ளுவர். இரண்டாவது கேள்வி, திரிகடகத்தினுடைய ஆசிரியர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருத்து, மதுரை, காஞ்சிபுரம், சிதம்பரம். இதுல எந்த ஊர் அப்படின்றத நீங்க எழுதலாம். திரிகடுகம் இயற்றப்பட்ட காலம் 5, 2, 3, 6 நூற்றாண்டுகள். எந்த நூற்றாண்டோ அதை நீங்க எழுதணும். நான்காவது கேள்வி, நல்லாதனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? 4 சமயங்கள் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. சைவம், வைணவம், பௌத்தம், சமணம். ஐந்தாவது கேள்வி, திருத்து எனும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர். இதுல எந்த மாவட்டம் அப்படின்றத எழுதுங்க. ஆறாவது கேள்வி, திரிகடுகத்தினுடைய பா வகை எது? ஆசிரியப்பா, கலிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா. ஆறாவது கேள்வி நம்ம பார்த்துட்டோம். அதுல பா வகை எது அப்படின்றத எழுதுங்க. திரிகடுகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, எத்தனை பாடல்கள் அதுல இருக்குது? 100, 105, 104, 103 பாடல்கள். இதுல எத்தனை பாடல்கள் அப்படின்றத நீங்க எடுத்து எழுதணும். பாயிரத்தில் நல்லாதனுடைய பெயர் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்னா செரு அடுதோல் நல்லாதன், நல்லாதன் செருவளவன், நல்லாதன் மாறன், நல்லாதன் கோதை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க அதுல எது ஆப்ஷன்றதை எடுத்து எழுதுங்க. நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, திரிகடுகம், முதுமொழி காஞ்சி. சரிங்களா? ஸோ இதை என்ன ஆப்ஷன்றதை எழுதுங்க. 10வது கேள்வி, திரிகடுகம் எந்த நூல் தொகுப்பில் அடங்கும்? 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை. 11வது கேள்வி, நன்மை தருபவை எவை என்று எத்தனை பாடல்களில் கூறப்பட்டுள்ளன? எது நன்மை தரக்கூடியது அப்படின்னு 50, 66, 75, 80. 12வது கேள்வி, தீமை தருபவை எவை என்று எத்தனை பாடல்களில் கூறப்பட்டுள்ளன? 34, 30, 40, 45. 13வது கேள்வி, கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி எத்தனை பாடல்களுக்கு கூறப்பட்டுள்ளன அப்படின்னா 35, 30, 40, 45. ஸோ எத்தனை பாடல்களை அதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க எழுதணும். 14வது கேள்வி, திரிகடுகத்தில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 300, 200, 400, 250. ஸோ இதெல்லாம் அறக்கருத்துக்களுடைய எண்ணிக்கை. 15வது கேள்வி, ஒவ்வொரு வெண்பாவிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன? 2, 3, 4, 5. 16வது கேள்வி, அம்மை எனும் வனப்பு வகை சார்ந்த நூல் இது? திரிகடுகம், முல்லைப்பாட்டு, புறநானூறு, அகநானூறு. 17வது கேள்வி, உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் என்ற வரி பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? முல்லைப்பாட்டு, திரிகடுகம், அகநானூறு, ஏலாதி. 18 பாருங்க, நில்லாமையுள்ளும் நிறைபாடும் இவ்வடியில் இந்த வழி பொருள் தரும் சொல்லியது. இல்லாமையுள்ளும் நிறைபாடும் அப்படின்றதுல இதுல இந்த வழி அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல் எது அந்த பாடல் வரிகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா நெறி, மரம், பூ, மணல். ஸோ இதுல எது அது வழி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனுடைய பொருளை நீங்க எழுதுங்க. வித்து என்பதன் பொருள். 19வது கேள்வி, விதை, மரம், பூ, காய். இதான் 19வது கேள்வி. 20, தூறு என்பதன் பொருள் என்ன? புதன், மரம், நீர், மணல். இது தூறு அப்படின்றது. 21வது கேள்வி, தூற்றின் கண் தூவிய வித்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? திருக்குறள், திரிகடுகம், நாலடியார், புறநானூறு. இது 21வது கேள்வி. அடுத்து 22, நன்றறியும் மாந்தர் குல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? திருக்குறள், திரிகடுகம், நாலடியார், கலித்தொகை. 23, செரு அடுதோல் நல்லாதான் என்று குறிப்பிடும் நூல்? திருக்குறள், திரிகடுகம், நாலடியார், புறநானூறு. 24, வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்று கூறும் நூல் எது? திரிகடுகம், திருக்குறள், அகநானூறு, புறநானூறு. 25வது கேள்வி, நல்லாதனுடைய இயற்பெயர் எது? வரதன், ஆதனார், நன்னூல் புதல்வன், ஆதன். இதுதான் 25வது கேள்வி. ஸோ நம்ம இந்த வீடியோல 25 கேள்விகள் திரிகடுகத்திலிருந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் நீங்க எழுதி பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு இதோட ஆன்சர் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வேணாலும் இதை நாங்கள் பிடிஎஃபாக கூட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய ரிவிஷனுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.